இது 67 ஒன்று கூடல் என்பது 67 என்பது நம்பர் இல்ல. இவருக்கு ஒரு ஆளுக்கு பிறந்த நாளாம். அவரோட இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒன்று கூடி செய்ய வேணும்ன்றதில். ஹாய் வணக்கம் மக்களே, நான் இப்போ எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கஷ்டப்படலாம் இருக்கிறேன். ஜெர்மனியில் இருக்கிற கஷ்டப்பட்டு சிட்டிலாம் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அதாவது இப்போ 40 வருஷத்துக்கு முதல் ஒரே சிட்டியிலிருந்து வாழ்ந்த ஒரு தமிழாக்கள்லாம் சேர்ந்து, அதாவது 40 வருஷமாச்சு. இப்போ அவையெல்லாம் சேர்ந்து வயசு போனாங்களும் சரி அவையோட பிள்ளைகளும் எல்லாம் சேர்ந்து இப்போ என்ன செய்யுதுன்னா ஒரு சந்திப்பு மாதிரி நடத்தி எல்லாருமே திருப்பி ஒரு 40 வருஷத்துக்கு சந்திக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்றாக நடத்தினோம். இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வயசு போனாக்கள்லாம் நிற்கினோம். எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் வீடியோவில் வாங்க பார்ப்போம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது? இது 67 ஒன்று கூடல் என்பது 67 என்பது நம்பர் இல்ல. அது ஒரு எங்களோட ஒரு கேம்ப் அதில் இருந்து அதில் நாங்கள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னர் இருந்து எல்லாரும் அவரவர் தங்களோட இடங்களுக்கு போயிட்டோம். இன்றைக்கு ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு எல்லாரும் 40 கண்ட்ரீஸ்ல இருந்து எல்லாரும் எல்லாரும் ஜெர்மன்லாம் இருக்கிறீங்க இல்லை வேறு வேறு நாடுகள்? ஜெர்மன்ல இருந்து 60ல இருந்து வேறு வேறு நாடுகளில் பிரிஞ்சு போனாங்க. நான் யூகேல என்னுடைய தம்பியார் சேரன் 3 பேர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கிறேன், பெருசிலேருந்து வந்திருக்கிறேன். ஓகே, மற்ற ஜெர்மன் சிட்டியில் கஷ்டப்பலேருந்து வந்த வேறு சிட்டியில் போயிட்டீங்களா எல்லாரும்? இல்லாட்டி வேறு வேறு சிட்டி முதல் கஷ்டப்பலாம் இருந்தீங்க எல்லாரும்? மக்களை பாருங்க, இவங்க எல்லாருமே இந்த அதாவது இந்த கஷ்டம் சிட்டி இடத்துல இருந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி நானும் இந்த கஷ்டம் சிட்டி தான். இப்போ இந்த சிட்டியிலிருந்து எல்லாம் ஒரு சூழ்நிலை காலமாக எல்லாம் பிரிஞ்சு வச்சு வேறு நாட்டுக்கு போனாக்கள் இருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு வேறு சிட்டியிலையும் இருக்கிறார்கள் இருக்கணும். பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி சுவிஸ்லேருந்து வந்திருக்கணும், அது மாதிரி லண்டன்லேருந்து வந்திருக்கணும். ஆனால் அவை இந்த இதெல்லாம் முன்னிட்டு அதாவது இந்த வருஷத்தை 40வது வருஷத்தை கொண்டாடுறோம்ன்றதுக்காண்டி அவை எல்லாரும் சேர்ந்து வந்து இங்கே கஷ்டப்பட்ட சிட்டி பழைய சிட்டிலேயே அதே இடத்துல வந்துட்டு இப்போ எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடினோம். அவையோட சேர்ந்து நானும் சந்தோஷமாக கொண்டாட போகிறேன். இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ அமலாசன், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இங்கே கஷ்டப்படலாம் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள் இதை பற்றி என்ன மாதிரி நிகழ்ச்சி இந்த இன்னத்துக்கு நடக்குது என்ன மாதிரி சொல்லி. இது நாங்கள் இருக்கிற ஆரம்ப தாய் வீடு மாதிரி 67 அதுதான் ஒரே குடும்பமாக அங்கே தான் இருந்து பல இடங்களுக்கு பிரிந்து சென்றிருக்கிறார்கள். இன்று இதை ஆர்கனைஸ் செய்கிறோம். இந்த 67 சேர்ந்தவர்கள் சேர்ந்து ஒரு முன்னெடுப்பாக எல்லாரையும் ஒன்று கூடி 40 வருஷத்துக்கு பிறகு தொடர்ந்து இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒன்று கூடி செய்ய வேணுமென்றதில் ஆர்வமாக இருக்கிறோம். அதன்படி இது நெறிப்படுத்தப்பட்டு இன்று செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். இப்போ சூழ்நிலை காலமாக இவ்வளோ பேர் வேறு வேறு நாடுகளுக்கு போயிருங்க, நான் சேர்ந்து செய்யணும் செய்தீங்கள். வாழ்த்துக்களா? நன்றி. ஸோ உள்ளுக்கு போய் பார்ப்போம் இருக்குன்னு சொல்லி. வணக்கம். நீங்க எங்கேருந்து வரீங்க? நாங்கள் இங்கே கஷ்டப்படலாம் இருக்கிறோம். நீங்க எவ்வளோ ஆண்டு கஷ்டப்பட இருக்கிறீங்க? நான் 1985ஆம் ஆண்டிலிருந்து இப்போ வரையும் கஷ்டப்படே இருக்கிறீங்க. இந்த கஷ்டப்பட்டு போயில்லை. ஓகே, நீ மற்ற எல்லாரும் திக்கா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒருக்கா சந்திக்க வந்திருக்கோம். இப்போ கனகாலத்துக்கு ஒரு சந்திக்கிறதுல உங்களுக்கு எப்படி பெருமையா இருக்கு? சந்தோஷம். இத்தனை வருஷத்துக்கு கூட சந்திக்கிறோம். சில அப்போ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் வந்திருக்கீங்க? பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு யாராவது பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் இருக்கிறோம். இவர் என்ன மாதிரி இதில் கற்றுக்கணிக்கு அந்த காலத்துல அண்ணா நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. வணக்கம். நீங்க சொல்லுங்க. உங்களோட நீங்க கஷ்டப்படலாம் இருக்கிறீங்களா? தொடர்ந்து எவ்வளவு காலமா கஷ்டப்பட்டு இருக்கீங்க? 85 இப்ப 41 வருஷம். 41 வருஷமா இருக்கிறீங்க. ஓகே, உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திச்சீங்களோ? எப்படி சந்தோஷமா இருக்கும்? சந்தோஷமா இது இல்லைன்ற சந்தோஷமா எப்போ வருவேன்றது ஒரு கல்யாணம் போனா
இப்போ வருவான்றது இப்போ வந்துட்டு வந்துட்டீங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு இன்றைக்கு பெரிய சந்தோஷம். உங்களை பார்த்தா எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க. எல்லாரும் சந்தோஷம். இது நீ காலம் அப்படி செய்ய போகிறீங்களோ? காலகாலம் அப்போ ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்க போண்டாக்கி. இன்றைக்கு என்ஜாய் பண்ணி தான் போகிறது. நீங்களே நிற்கணும். நான் இப்போ இதில் எங்கே 1 கிலோமீட்டர் வீட்டிலேருந்து வந்துருக்கேன். இது வேறு நாங்களும். நீங்கள் சொல்லி போட்டு வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? எந்த சிட்டிலேருந்து வாரீங்க? இங்கே பிள்ளைங்கள ஜெர்மன் சிட்டி. ஜெர்மனா இல்லாட்டி ஜெர்மனில்? ஓகே, நான் ஒரு நாள் கேள்வி டீஸ்பே பக்கத்தில். ஓகே, நீங்கள் கஷ்டப்படலாம் இருந்தீங்களா? கஷ்டப்படலாம் இருந்தீங்க? கஷ்டப்பில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, சேரன், கூகன். ஓகே, அப்போ இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம். என்ன இப்படி எல்லாம் கனகாலம் 40 வருஷத்துக்கு பிறகு எல்லாம் சந்திச்சு இப்படி ஒரு நாள் ஒழுங்கு நீ செய்யறது நல்லது. உண்மையா சில மறந்து போனால் அது கூடாது. ஓகே, மறக்காம செய்ய ஒரு வருஷம் இருக்கிறார்கள் செய்ய வேண்டியது, இதோடு இருக்க வேண்டியது. ஓகே, ఇలా కొంచెం பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு ஆக்கள் வந்திருக்கேன், புதுசாக வந்திருக்கேன் ஆக்கள் நிறைய பேர். கொஞ்சம் கதைப்போமா கொஞ்சம். எங்கேருந்து வாரீங்க நீங்க? நான் ஐயா முதல் 62 இருந்தேன். நான் 30-35 வருஷம் இருந்தேன். ஓகே, இப்போ லண்டன்ல இருக்கிறேன். லண்டன்ல இருக்கீங்க? லண்டன்ல பிள்ளைகளோட போய் செட்டில் ஆகி அங்கே இருக்கிறேன். இங்கே இருந்து லண்டன்ல இருந்து என்ன வித்தியாசம்? இங்கே வந்து ஜெர்மனியை போல ஒரு நாடு கிடைக்காது. ஓகே, லண்டன் வந்து ஒரு குப்பை நாடு. ஓகே, சரியோ? ஜெர்மனியை போல ஒரு நீட்டா அழகா மற்றது ஃப்ரீடம், அங்கே ஃப்ரீடம் ஒன்றுமே கிடையாது. அவங்க அப்படி இல்லை. இங்கே நல்லவன் சொல்றீங்க? அங்கே ஓடி வேலையும் இந்த புறா கொடுக்குற படுத்த மாதிரி படுக்க வேண்டிய. ஓகே, இங்கே பெரிய வீடு, தாராளமான வாழ்க்கை, என்ஜாய் லைஃப். இங்கே நல்லவன் ஜெர்மனியை போல ஒரு நாடு வேற. ஓகே, அப்போ நீங்கள் ஜெர்மனை மிஸ் பண்ணுறீங்க? ஜெர்மனை மிஸ் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். திரும்பி வரணும்னு சொல்லி விரும்புகிறோம். நீங்கள் திரும்பி ஜெர்மனுக்கு வரணும்னு சொல்லி லண்டன்லேருந்து வந்ததுக்கு நன்றியா. ஏன்னா நானும் இந்த சிட்டிலாம் இப்போ இருக்கிறேன். நன்றி வந்ததுக்கா. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா தெரியும், தொடர்ந்து ஆக்கள் வந்து கொண்டு இருக்கணும். ஒருத்தரும் வேற ஒருத்தரும் காய்ச்சி கொண்டு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஆக்கள்லாம் வந்து கொண்டு இருக்கணும். எல்லாரும் அவையோட புள்ளியல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்கணும். என்னென்ன குடிப்பீங்க தெரியாது, எல்லாம் இருக்கு.
ஆல்கோஹால் இருக்கு, அண்ணன் ஆல்கோஹால் இருக்கு, எல்லாம் இருக்கு. என்னென்ன குடிப்பீங்க தெரியும், சாப்பிடுங்க. போயிட்டு வாங்க. சேரல இப்போ 2 கிழமை இப்போ கட்டலாம். இப்போ ஃபுல்லாக தாடி ஃபுல் தலை. என்ஜாய் பண்ணிடலாம் தங்களோட வயசுக்கு என்ஜாய் பண்ணிடலாம் பாருங்க. ஏன்னு சொன்னால் பழைய ஃப்ரெண்ட்ஸ் வேறாம் பவுடியல் முஸ்பாத்திலாம் விட்டு என்ஜாய் பண்ணிடலாம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வேண்ட ஃப்ரெண்ட்ஸ் அரவாசி பேர் லண்டன் வேறு வேறு நாடுகள் இருக்கும். அவையெல்லாம் பாப்பிட வேண்டாம் அடுத்தான் அடுத்து போடுறது. நிறைய பேர் கனடாவில் இருக்கணுமாம். அதே மாதிரி வேறு வேறு பாத்தீங்கன்னா சொன்னா வீட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இவருக்கு ஒரு ஆளுக்கு பிறந்த நாளாம். அவருடைய நீங்க எங்கேருந்து வரீங்க? பாரிஸ்ல இருந்து, பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி எல்லா நாட்டுல இருந்து வந்திருக்கேன், பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கேன். நீங்க இங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்களா? எவ்வளவு காலமா இருந்தீங்க கஷ்டப்படல? 1.5 வருஷமா கஷ்டப்பட்டு இருந்தவரா. இருந்தாலும் வேற மறக்க கூடாது கண்டி 90ல வந்தேன். இப்ப மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி திருப்பியும் ஜெர்மனுக்கு வந்திருக்கேன் அந்த கொண்டாடுறதுக்காண்டி. வாழ்த்துக்கள் அண்ணே. நான் இங்கே இருக்கிற ஜெர்மனில் என்ன கஷ்டம் சிட்டியில் நீ அடுத்த வருஷம் நாங்களும் வந்து சேர்ந்து கொண்டாடுவோம். வந்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்களா. நன்றி. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முதல் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் அந்த டைம் வந்து இளம் பருவம் கன்ற இளம் பருவத்தில் வந்து நாங்கள் பயம் அறியாது எல்லாம் சின்ன படியங்கள் கிட்டத்தட்ட 1-2 பேர் தவிர நம்ம எல்லாருக்கும் 19, 18, 20, 21 வயது தான். 12 வயது நோவனா முகத்தை கண்டாலே ஏற்படுத்த விட மாட்டாங்க. எவ்வளோ விட்டுட்டாங்க எல்லாரையும். அந்த 6 எல்லாரும் வந்து சேர்ந்தோம். நன்றி. 66 ஒரு இடத்துக்கு வந்து நான் கஷ்டப்படல. அது வந்து நீங்கள் விரும்பினோ விரும்பாட்டியோ உங்களோட லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் ஸ்கூல் டே. அது வந்து ஒரு நாளையும் மறக்கலாது, மறக்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்துருந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு பிறகு எல்லாரும் கொண்டாச்சிடுறோம். இதில் வந்து தூரத்திலிருந்து வந்த அனைத்து நண்பர்களுக்கும் பல சிரமங்களை பாராமல் வந்த நண்பர்களுக்கு நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோட இந்த முயற்சியை முதல்வராக துணிந்து எடுத்து பல பேர் உதவி செய்தாலும் அதை துணிந்து எடுத்து நடத்தி முடித்த திருவாளர் கோப்பாய் சேரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் இவர் வந்து கலந்த சிரமத்துக்கு பின்னும் இவர் இல்லாட்டி இந்த விளையாட்டை நடந்திருக்காது. எனக்கு வடிவா தெரியும். இவருக்கு ரமணி, சோமஸ்கந்தா இப்படி மற்றும் பல நண்பர்கள் உதவி செய்தார்கள். அமலதாஸ்
பாஸ்கரன் சொல்ல போனால் அப்படி அடிக்கி கொண்டு வரலாம். ஆனால் என்ன பொறுத்தவரை இன்றைக்கு இவர் தான் அந்த முடிவெடுத்தது ஆரம்பித்தது. அதனால அவருக்கு விழாவில் முதற்கட்டமாக நான் ஒரு ஒளியேற்றுவதற்காக எமது கஷ்டப்பட முதலாக வந்த எமது அண்ணன் சொல்லலாம், அக்கா தான் அண்ணன் இல்லை. இப்ப திருமதி திருச்செல்வம் அக்கா அவர்களை அவரும் விளக்கேற்றிய பின் ஒரு சிறிய உரை ஆற்றுவார்கள். பற்றி சொல்றோம்னு சொன்னால் அந்த மனுஷன் தனியாக வீடு எடுத்து போயிட்டு அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் கேம்ப்ல 10 வருஷம் தொடர்ந்து அவர் மட்டும்தான் வீடு எடுத்து போனவர். அவரை வீட்டு கதவு எப்பயும் எங்களுக்காக திறந்துருக்கும். எந்த நேரத்தில் போனாலும் சாப்பாடு ரெடியாக தான் இருக்கும். எல்லாருக்கும் நன்றி. எல்லாரையும் சந்திச்சது சந்தோஷம். இதை ஒழுங்குபடுத்தின சேரனுக்கு கடவுளுக்கும் நன்றியை சொல்லிக்கிறது. Dann wir laden noch gerne Frau Schode hier zu sein. Sie hat auch viel uns geholfen damals. Ja. Das Thank you. நன்றி. இதுக்குள்ள நாங்களும் சின்ன பிள்ளை இருந்த டைம்ல எங்களுக்குள்ள கொஞ்சம் வயதுமுத்தால் அப்பா சிவகுமார் அவர் ஒரு சில வார்த்தைகள் okay, davor ja, es gibt den, sagen Sie irgendwas. Tamil. Thank you. Schönen guten Tag, obwohl ich das nicht mehr sagen muss, weil Sie schon alle die ganze Zeit hier fröhlich zusammensitzen und der Tag draußen sowieso ein wunderbarer Tag ist, extra geschaffen für diese Feier. Ich bedanke mich für die Einladung, die ich hier bekommen habe und für das extra Lob, das ich mir wohl abhole. Ich bin sozusagen Ersthelferin der ersten Stunde von vor 40 Jahren, als die Familie, viele von Ihnen, weiß ich nicht, und Familie Sieger-Kumaran in Castrop-Rauxel landeten und wussten gar nicht, warum man von Sri Lanka aus auf einmal in Castrop-Rauxel landet. Schon ein Name, den man eigentlich gar nicht richtig aussprechen kann. Dann haben viele anfangs in der Baracke an der Wartburgstraße gewohnt oder gelebt, eine echte Baracke, wo der Boden kaputt war, wo die Kakerlaken rumliefen. Ich weiß das nur aus Erzählungen, weil wir selbst, die Helfer, ja nicht in so eine Unterkunft rein dürfen. Darf man auch heute noch nicht. Man könnte ja Waffen schmuggeln oder man könnte auch ein böser Mensch sein, der... வணக்கம் எல்லோருக்கும். 40 வருடங்கள் எப்படி போச்சுட்டே தெரியாது. 85ஆம் ஆண்டுல நாம் ஒன்று சிலர் தான் குடும்பமா இருந்தோம். மற்றபடி எல்லா நண்பர்களும் இளவயதினர். ஒரு குடும்பமா வாழ்ந்தோம் 60களில். மறக்க முடியாது. அதாவது ஒரு குடும்பம் போல வாழ்ந்தது.
முக்கியமாக திருச்செல்வமண்ணை மறக்க முடியாது. திருச்சினால் அவர் தான் எங்களுக்கு ஒரு அண்ணனாக இருந்தார். அதே போல எத்தனையோ பேரை இழந்திருக்கிறோம், எனது மகன் உட்பட. ஆகவே அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டு நமது பயணம் தொடர வேண்டும், இந்த நட்பு தொடர வேண்டும். ஆகவே வருங்காலங்களில் நாங்கள் இங்கே மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய எல்லா இடத்துலையும் இருக்கிறோம். அதாவது லண்டனில், கனடாவில் கூட எல்லாம் இருக்கிறோம். எதிர்காலத்தில் நாங்கள் அங்கே போய் சந்தித்து எப்படியான கொண்டாட்டங்களை அவர்கள் செய்யக்கூடிய முறையில் ஒழுங்குகளை செய்வோம் என்று கேட்டு, மற்றபடி ரோஸ் ரோடர் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் எங்களுக்காக உழைக்கவா. 25 வருஷத்துக்கு இந்த தமிழ் பள்ளிகள் தொடங்கிக்க அவள் தான் முன்னின்று நின்று எங்களுக்கு உதவி செய்து இந்த இடத்தை எடுத்து தந்தவா. ஆகவே அந்த பள்ளிக்கூடம் இப்போவும் தொடர்ந்து நடக்குது. அவை என்னை பொறுத்தவரையில் எக்காரணம் கொண்டும் அந்த பள்ளிக்கூடம் குழம்பாத முறையில் பிள்ளையோட எதிர்காலம் கருதி வழிபாடு நடக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வளர்ந்து ஆளாகி இன்றைக்கு ஜெர்மன் மக்களுக்காக பாடுபடுகிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் என்னுடைய கதை ஒன்றை சொல்லுகிறேன். நான் ஒருக்கா என்னுடைய மகள் சாப்பாடை விட்டுட்டு போட்டால், அப்போ அவள் சாப்பிடவில்லை, அப்போ மத்தியானம் சாப்பிடலன்னு சொல்லி நான் டீ கொண்டு போனான். அவள் வந்து டீச்சராக இருக்கிறாங்க கேசவத்தில். கொண்டு போனால் அங்கேயே வரிசையில் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுறாங்க அன்னைக்கு. அப்போ என்னுடைய மகள் செய்கிறா வழியில். வணக்கம். இந்த 67 62 சொல்லி சொல்றீங்களா, அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. விளக்கம் என்ன அர்த்தம்? 62 அப்போ அது வந்து பெருமை கேட்குற விஷயம் இல்லை. 67 வந்து எங்களோட அது ஒரு சகாப்தம். அதாவது வந்து 84 இருந்து எங்களோட தாய் வீடு நோட்ரேம் வெஸ்ட்பாலில் நாங்கள் ஆண்டுனாங்க. ஒரு டைமில் ஆண்டுனாங்கள். அந்த டைமில் ஒரு தரம் கதைக்கு சண்டித்தனமண்டி இல்லை ஆட்டோமேட்டிக்காக செய்தாங்க. உங்களுக்கு என்ன இப்போ கனப்பிள்ளை செய்கிற விஷயம்லாம் அந்த காலத்தில் செய்தோம். எல்லாம் செய்தாங்க, எல்லாம் செய்தாங்க. எல்லாம் ஒரு டைம் இளம் வயது. அந்த டைமில் எல்லாம் 18 19 எல்லாம் வந்தாங்க. ஒரே பில்டிங்கில் ஒரு 120 பேர்கிட்ட இருந்தாங்க. எல்லாம் சின்ன பொடியங்கள் அந்த டைமில் செய்தது. இப்போ யோசிக்க சில நேரம் பயனிலிஸ்டாக இருக்கலாம். ஆனால் அந்த சண்டித்தனம் வந்து செய்த எல்லாம் செய்து முடிச்சிட்டோம். செய்ய வேண்டிய எல்லாம் செய்தாங்க. 67க்கு என்ன அர்த்தத்தை சொல்லுங்க. 67 அர்த்தம் 67 இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் முடிவுகளுக்கு வந்துட்டுது. எல்லாம் என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கணும். பாருங்க, எல்லாருமே தெரிஞ்ச முகமா இருக்கு உங்களுக்கு, ஆனால் எனக்கு தெரியாது. அக்கா வணக்கம். பார்த்து வாங்க. வந்து எல்லாருமே கூடுதலாக கதைக்கிற வந்து 67 62 கதைக்கிறது. 67க்கு என்ன அர்த்தம் அதை சொல்லுங்க. 67 அது நாம் வாழ்ந்த வதிவிடம், அது ஒரு மாளிகை. ஓகே. உண்மையில சொன்னா, தமிழ்ல சொன்னா அது ஒரு அகதி முகாம். ஓகே. அந்த நம்பர் வந்து 67, வாட்பூர் ஸ்ட்ராஸ் 67. அந்த வீட்டு நம்பர் 67. வீட்டு வந்து 67. அந்த பில்டிங் இல்லை உடைச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் அதில் வச்ச நட்பை ஒருத்தராலே முடைக்க இல்லாமல் இருக்கு. அதனால நாங்கள் கொண்டு விடுகிறோம். அந்த 67ன்றது வந்து அந்த இதுதான் அந்த வீட்டு நம்பர் அதை வச்சு தான் நீங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சி செய்றீங்க 67 சொல்லி. அதோட வந்து நீங்கள் இப்போ இங்கே ஜெர்மனில் இருக்கிறீங்களா? நான் மெல்பர்ன், ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தேன். இந்த அலுவலகத்தை இங்கே எவ்வளோ காலம் இருந்தாங்க இங்கே ஜெர்மனில்? 15 வருஷம் முதல் இருந்திருக்கேன். 15 வருஷத்துக்கு. இப்போ திருப்பி இங்கே பெருமாள் வந்திருக்கீங்க. மறக்கும் ஊரில் எப்படி நாங்கள் இடம்பெயர்றோமோ அதே மாதிரி இங்கேயும் இடம்பெயர்த்துறாங்க. நாங்கள் போய் லண்டன்லேருந்து அங்கே மெல்பர்ன் அது பெறுவாங்க. அந்த 67 கூடின கூட்டம், அந்த நட்பு இன்னுமே மாறாமல் இருக்கு. ஒரு டெக்ஸ்ட் தான் பண்ணினாங்க.
இப்படி 67 மீண்டும் ஒன்று கூட புறம் வாருங்கன்னு சொல்லி லண்டன்லேருந்து 10 பேர் வந்தாங்க, பிரான்ஸ்லேருந்து 5 பேர் வந்தாங்க, எல்லா இடங்கள்லையும் இருக்கு. வெளி மாவட்டங்கள்லேருந்து எல்லாரும் வந்தாங்க. இன்றைக்கும் அந்த 85 86 இருந்த அந்த ஸ்பிரிட் இன்றைக்கு திருப்பவும் வந்திருக்கு, எல்லாரையும் கண்டது. ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்த முறை நாங்கள் செய்ய வேண்டாம், நாங்கள் இங்கே இருக்கிறோம், நாங்கள் தொடர்ந்து முன்னேடுவோமா? கட்டாயம். ஓகே, நன்றியா. நன்றி. நீங்கள் எவ்வளோ காலம் இந்த சிட்டிக்கு வந்து இருக்கிறீங்க? 85ஆம் ஆண்டுலேருந்து இப்போ 2006 மட்டும் இருக்கிறீங்க. அப்போ கனாலமாக கஷ்டப்படலாம் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் கூட நெட் போடலாம் இல்லாமல் இருக்குது. எல்லாம் ஒரு தான் 60, நீங்களும் 67 தான். அந்த 67 நம்பர் வீடு அதான் 67. இப்படி சேர்ந்து எல்லாமே செய்யணும், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமா இருக்கு. அதான் முக்கியம். சந்தோஷமா இருக்க தான் எல்லாரும் வந்திருக்கணும். என்னுடைய வாழ்த்துக்களுமே நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். அதோட எல்லாம் சேர்ந்து இதை அடுத்த வருஷம் செய்யணும் மட்டும் வாழ்த்துக்களை. ஓகே, நன்றி. சரி, வணக்கம் அக்கா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இப்போ நான் இப்போ ரோட்டில் இருக்கிறேன். வந்த வீட்டில் 85ஆம் ஆண்டு வந்தேன். 67 இருந்தாங்க. ஓகே, எல்லா ஃபேமிலியோட சேர்ந்து இது வைக்கிற வழியாக அது உங்களுக்கு எப்படி இருக்குது? அப்போ முதல்ல செய்யணும். சந்தோஷமா இருக்கா? சரி, அடுத்த வருஷம் செய்யணுமோ? அடுத்த வருஷம் செய்யணும் சொல்லினோம். ஓகே, பார்த்தா வந்தா நிறைய பேரை சந்திச்சது. ஓகே, என்னுடைய வாழ்த்துக்களை நீங்கள் வந்ததுக்குண்டாக்கி அடுத்த வருஷம் உங்களுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லி விரும்புகிறோம். நன்றியா. நன்றி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சுது. உள்ளுக்கு இருந்து டான்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. நான் உள்ளுக்கு வீடியோ எடுக்கல, அதுன்னு நான் பாட்டு போட்டு கொண்டிருக்கேன். நான் விளையாண்டு எடுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த வருஷம் முடிஞ்சது, நீ அடுத்த வருஷம் இதே மாதிரி நடக்கும், அதே வீடியோ எடுத்து போடுவேன். இதில் பார்த்தீங்கன்னா இவன் பந்தக்காரெல்லாம் வேறு நாடுகளில் இருப்பீங்க. அந்த வேறு நாடுகள்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் அடுத்த வருஷம் இங்கே வரணும். ஓகே, இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.